ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பிலேருந்து ஒரு 10,000 வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. அதாவது குரூப் டி எக்ஸாம் மாரியே ஆர்ஆர்சி லெவல் 1 டூ 7th பே ஸ்கேல்ல வந்து குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. சென்ட் ஆர்ஆர்சி 1 2019 கிளிக் ஹியர் நோட்டிஃபிகேஷன் சொல்லி குடுத்துருக்காங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம் வாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10ஆம் கிளாஸ் முடிச்ச யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதில குடுத்துருக்காங்க ரெக்ரூட்மென்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதற்கு டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி குடுத்துருந்தாங்க. 23ஆம் தேதி வந்து குடுத்துருந்தாங்க போன மாசம். இதற்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது 12/3/2019 5 மணிக்கு அப்புறம் அதாவது ஈவினிங் 5 மணிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12/4 அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து 12ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் டைம் ஃபார் பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் த்ரோ வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 23/4/2019 எஸ்பிஐ செலான் வழியாக 18/4/2019 வரையும் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபைனல் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26/4/2019 வந்து முடியும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதாவது சிபிடி வந்து எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே டெஸ்ட் தான் உங்களுக்கு சிபிடி. அது எப்போ பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் செப்டம்பர் அக்டோபர் 2019 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதில் வந்து ஒவ்வொரு ஸோனுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத்தர்ன் ரயில்வே அண்ட் ஐசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 9,579 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போன டைம் குரூப் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் 2,000 போஸ்டிங் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பல்காக கொடுத்துருக்காங்க. 9,579 போஸ்டிங். மொத்தம் ஓவராலாக இந்தியாவில் 1,37,069 போஸ்டிங்கும், பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 4,326 போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இல்லாமல் அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,870 போஸ்டிங்கும், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் போஸ்டிங்க்கும் 913, ட்ராக் மெயின்டனர் கிரேட் 4 4,721 மொத்தம் 56,504 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, சிபிடி எப்போ நடக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019 வரைக்கும் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிரேமி லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் பிடபிள்யூடிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்க. பிடபிள்யூடிக்கு சொல்கிறேன், அதாவது பிடபிள்யூடி யூஆருக்கு வந்து 10 வருஷமும், ஓபிசி நான் கிரேமி லேயருக்கு 13 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. அது போக இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 to 33, அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 33 ஏஜ் குரூப் வந்து 18 to 33 இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் அதாவது அன்ரிசர்வ்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2/7/1986க்கு பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி நான் கிரேமியில் இருக்குது 2/7/1983க்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 2/7/1981க்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1/7/2001க்கு முன்னாடி பிறந்தவங்க வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 10ஆம் கிளாஸ் தான். ஸோ இதையும் செக் பண்ணிக்கங்க தெளிவாக. அதில் கொடுத்துருக்குறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே. இதுக்கான ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹500 வந்து பே பண்ணணும். மென் கேண்டிடேட்ஸ் அதாவது ஓபிசி கேண்டிடேட்டும் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் மென் கேண்டிடேட்ஸ் மட்டும் ₹500 வந்து பே பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹400 வந்து ரீஃபண்ட் ஆகும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் சிபிடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணால் அதாவது சிபிடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ₹400 வந்து ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹250 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஆன்லைனில் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா 12/3 அதாவது இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட்டு 12/4/2019 வந்து க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 10th முடிச்சவங்க யாரும் இருந்தாங்கன்னா அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க்கில் விட்டவங்க இந்த நல்லா டைம் படிச்சுங்க. ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க இந்த ஜாப்புக்கு. மேலும் இதுபோல் ஜாப் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.